பேப்பர் கட்டிங்கை வச்சு பேக் போர்ஷனும் ஃப்ரண்ட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். அதை முதல் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துப்போம். சாதா ப்ளவுஸ் தான், இதுக்கு லைனிங் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இப்போ இன்றைக்கி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அந்த 3 டாட் மட்டும் எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். ப்ளவுஸ் கட்டிங் ஃபுல் வீடியோ வேணும்னா யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். போட் நெக்கோ, பிரின்சஸ் கட்டோ, இல்லை என்ன வேணாலும், சுடி, குட்டீஸ் கவுனு, எது வேணாலும் ஃபுல் வீடியோ போடுறேன். ஃப்ரண்ட் போர்ஷன் மார்க் பண்ணிக்கிற அளவில் கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். ஓகே, டாட்டுக்காக எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேனே ஒழிய ஷார்ப்பாக எதுவும் கீழே இறக்கி வைக்கல டாட் சைடு. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் டாட்டு ஒரு 1.5 இன்ச் அகலம், அதாவது 2ஆக மடிச்சிருக்கிறப்போ 1.5 இன்ச் அகலம், மொத்தமாக 3 இன்ச் வரும். அளவு ப்ளவுஸ் அளவு டாட்டோட நீளம் மார்க் பண்ணிட்டேன். அவ்வளோதான். செகண்ட் டாட்டில் ஃபர்ஸ்ட் டாட்டுக்கும் அதுக்கும் இடையில் 1.5 இன்ச்சுக்கு மேலே கேப் இருக்கணும். ரொம்ப கிட்ட கொண்டு போயிடாதீங்க. பாருங்கள், கொஞ்சம் கேப் இருக்குது. இப்போது 3ஆவது டாட், அதையும் பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கேன்னு. அதுக்கும் ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேலே கேப் இருக்கட்டும். அப்படியே நிறுத்திடுங்க. அப்போ தான் கப் ஷேப்புக்கு நல்ல லூஸும் கிடைக்கும், எல்லா டாட்டும் ஒன்றா சேராமல் கப் ஷேப் ஷார்ப்பாகாமல் இருக்கும். பார்ப்போம் இந்த ப்ளவுஸ் அவங்களுக்கு எப்படி அமையுதுன்னு. ஓகேவா?